வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரண்ட் கட்டிங்கில் தான் நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃப்ரண்ட் கட்டிங்கில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் போட்டு பேக் சைடு கிளாத் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரண்ட் கட்டிங்லாம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தினுடைய அளவு சில பேர் வந்து இவ்வளோ தூரம் போடுவாங்க. இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் வரும். ஸோ இது இறக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் லூஸ் கொடுக்கும். இந்த இடம் லூஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த கைக்கு அடியில் இந்த இடம்லாம் லூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எவ்வளோ தூரம் மேலே ஏற்றுறோமோ, ஏற்றும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நல்லா ஒரு இழுத்து கொடுக்கும். ஓகேங்களா? நமக்கு இழுத்து இது ஏற்றும்போது நமக்கு இழுக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லூஸ் எல்லாமே நமக்கு கீழே இறங்கிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒரு 5, 5.5 இந்த அளவு தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே கூட ஏற்றலாம், தப்பில்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. இதுக்கு மேலே கூட ஒரு 4.5 வரைக்குமே கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்றிக்கல உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு டிப்ஸுங்க. இது கரெக்டாக நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம மேலே ஏற்றி கொண்டு வந்தோம்னாவே இங்கே இருக்கக்கூடிய லூஸ் எல்லாமே கீழே வந்துடும். இந்த இடத்துல லூஸ் வர்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இடத்த மேலே ஏற்றி பாருங்கள். இந்த ஹைட் ப்ராப்பராக எடுத்தால் தான் இங்கே லூஸ் வராமல் இருக்கும். இந்த ஹைட் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் இங்கே லூஸ் வரும். இது கரெக்டான ஹைட் எடுத்தால் மட்டும்தான் இங்கே லூஸ் வராது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.